தமிழர்களுக்கு துரோகம் செய்ய யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு விலவீசி பார்த்தாங்க, தேடினாங்க. அப்படி கிடைச்சவர் தான் துரோகத்தில் டாக்டரேட் வாங்கின பழனிசாமி. அவருக்கு இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோல் என்ன தெரியுமா? வரிசையா சொல்றீங்க. சிறுபான்மையினருக்கு எதிரான பாஜகவுக்கு வாக்கு கேட்கிறது, தமிழுக்கு விரோதமான பாஜகவுக்கு வக்காலத்து வாங்குறது, இந்திய திணிக்கிற பாஜகவுக்கு துணை போறது. தினந்தோறும் விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும், வராத நாளே இல்ல. போட்டோ ஷூட் அப்படியே வருவார் முதலமைச்சர், போட்டோ ஷூட் அப்படியே பத்திரிகையில வரும், தொலைக்காட்சியில் வரும். அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஒரு அறிவிப்பு வெளியிடுவாரு, அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். உங்க யோகிதை என்ன தெரியுமா? உங்களை நம்பி பதவி கொடுத்த அம்மையா சசிகலாவோட காலையே மாறிவிட்டவர் நீங்க. நம்பிய டிடிவி தினகரனையும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களையும் முதுகிட குத்துறவர் நீங்க. அதிமுக 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கு எதிரிகள் கூட, எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இங்கே மோடி அவர்கள் ஆட்சி இருப்பதால் தான் இந்தியாவில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இங்கே இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக ரமலான் நோன்பு கொண்டாட முடிந்தது. அதிமுக பிஜேபி இல்லாமல் தனித்திருந்தால் ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கும். அதிமுக பிஜேபி அழைத்து வருவதால் திமுக தலைவரான கூட்டணிக்கு வெற்றி என்பது மிக இலகுவாக. அம்மா அதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும் போது எல்லா குடும்ப அட்டைக்கும் மிக்சி கிரைண்டர் பேன் கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஏதாச்சும் குடும்பத்தை ஒதுக்கி விட்டாங்களா? தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த டிவி இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது இல்லையா? கிரைண்டர் மிக்சி எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு இருக்காங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பனை வச்சுக்கிட்டு மக்கள் ஏசி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு ஸ்டாலின். இன்னைக்கு இந்த திருட்டு திமுகவோட ஆட்சி காலத்துல இருக்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் வருமா? கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடியவர் தான் முதலமைச்சர் அவர்கள். அதனால என்ன உண்மையா நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லணும்ன்றதுக்காக குற்றச்சாட்டுகளை வைப்பது சரியான அரசியலாக. காலை உணவு திட்டமெல்லாம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக கொடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்குகிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை பின்பற்றுகிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க தமிழ்நாட்டில் பட்டின மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு மெழுகுவத்தி தன்னை அழித்துக் கொண்டு மற்றவங்க வெளிச்சத்தை கொடுக்கிறது, மெழுகுவத்தி தன்னை அழிச்சுக்கிட்டு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆக அதே போல நம்முடைய திருமாவர்கள் தான் திருமணம் செய்யாமலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம், இந்த இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்று மதசார்பற்ற வெற்றி கூட்டணி 180 185 தொகுதிகளை வென்று மீண்டும் அவர்தான் முதலமைச்சராக வரப்போகிறார் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. உடனே எதிர்கட்சிகளுக்கு பயம், உடனே கோர்ட்டு போய் ஆர்டர் போட்டு 9ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் எந்த கருத்து கணிப்பும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. தஞ்சாவூர்ல பரப்புரை விஜய் பேசுறாரு. பேச வர்றப்ப விஜயோட வாகனத்தை பின் ஒரு தம்பி வர்றாரு. அப்படி வர்றப்ப அவர் விபத்துல சிக்குண்டு இவர் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு அவருக்கு இரங்கல் அறிக்கை கூட விஜயோட பக்கத்துல வரல. அப்ப குறைந்தபட்சமான ஒரு மனித தன்மையே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட கூட அதிகாரத்தை கொடுத்தா அரசியல் ரீதியா படம் எடுக்க கூடாதுன்னா, ஜனநாயகத்தை இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா தேர்தல் கமிஷன் போட்டுனா ஒரு அரசியல் படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? பிஜேபியும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு படம் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி படம்லாம் ஒரு நாள் ஓடாது. அவங்க எடுத்த பராசக்தி படமே ஒரு நாள் ஓடல. எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு பாதுகாப்பு கொடு. நான் தலைவன் தான், நான் நாட்டை மக்களை பாதுகாக்கணும். தலைவனை எனக்கு பயமா இருக்கு, பாதுகாப்பு. உன்னை எவன் வர சொன்ன? சீமான் ஆட்சிக்கு வரப்போகுது, அவர் சொல்வது பற்றி
கருத்து சொல்வது சரியாக இருக்காது. 234 தொகுதியில் அவருடைய முகத்தாங்க, அவருடைய முகத்தை காட்டி தான் நாங்கள் ஓட்டே வாங்க முடியும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசை தான். அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சட்டமன்ற உறுப்பினருக்காக என்று சொல்வதை விட மயிலையின் ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினருக்கான ஒரு சபதம் என்றுதான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்தே போச்சு, மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு, கேடுகட்ட பணநாயகம் கேலி வன்னி சிரிக்குதம்மா, பொறுப்பது பாவம் தானே சகிப்பது சாபம் தானே, நீ கொஞ்சம் எண்ணி பாரு இனியேனோ மாறு.